கதைப்போம் வித் விக்ஸின் அன்பு வணக்கங்கள். கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இன்று நாம் கேட்க இருக்கும் சுட்டி கதை சோகம் நீங்கிய குயில். கதையாசிரியர் மா பிரபாகரன் அவர்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓர் ஆலமரத்தில் குயில் ஒன்று வசித்து வந்தது. ஒரு நாள் 2 வழிப்போக்கர்கள் அந்த மரத்தடியில் இளைப்பாறிய போது குயிலை பார்த்தார்கள். தன் முட்டையை கூட அடைகாத்து குஞ்சு பொறிக்காமல் காகத்தின் கூட்டிலிடும் சோம்பேறி என்றார்கள். அதை கேட்ட குயில், நான் சோம்பேறி பறவைதானா என்று வருத்தப்பட்டது. மற்ற பறவைகளை பற்றி மனிதர்கள் கருத்தை தெரிந்து கொள்ள விரும்பியது. அந்த மரத்தில் வந்து அமர்ந்து ஆலம்பழத்தை கொறித்த கிளி, தத்தை மொழி பேசும் கிள்ளை என என்னை புகழ்வார்கள் என்றது. கோவில் மண்டபத்தில் வசித்த புறா, கொஞ்சம் புறா சமாதான தூதுவன் என பெருமையா பேசுவாங்க என்றது. குயில் அடுத்ததாக மொட்டை பாறை மீது நின்றிருந்த மயிலிடம் சென்றது. நான் தோகை விரித்து ஆடினால் காண கண் கோடி வேண்டும்னு பாராட்டுவாங்க என்றது. அடுத்ததாக சிட்டுக்குருவி, என்னை பார்த்துதான் சுறுசுறுப்பை கத்துக்கணும்னு மனுஷங்க பேசிப்பாங்க என்றது. இப்படி குயில் சந்தித்த பறவைகள் அனைத்தும் தங்களை பற்றி மனிதர்கள் உயர்வாக பேசுவதாக தெரிவித்தன. மற்ற பறவைகளை திறமைகளுடன் படைத்த கடவுள் என்னை விட்டு விட்டாரே என கண்ணீருடன் ஆற்றங்கரையோரம் அமர்ந்தது. சுழித்துக் கொண்டு ஓடும் நீரின் சலசலப்பு போன்று குயிலின் மனமும் அமைதியற்று இருந்தது. அந்த ஆற்றில் வசித்த தேவதை குயிலின் அழுகையை கேட்டு மேலே வந்தது. குயிலை தனது மடியில் வைத்து வாஞ்சையுடன் வருடியபடி, உனக்கு என்ன பிரச்சனை என கேட்டது. குயில் தனது வருத்தத்தை சொன்னதும் தேவதை கலகல என்று சிரித்தது. இதுக்கா வருத்தப்படுற? உன் பலன் உனக்கு தெரியல என்றபடி தொடர்ந்தது. காலநிலை 4 வகைப்படும். கார்காலம், குதிர்காலம், கோடைக்காலம், குளிர்காலம். அதில் குளிர்காலத்தை முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என 2ஆ பிரிப்பாங்க. கோடை காலத்தை இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம்னு 2ஆ பிரிப்பாங்க. இதில் இளவேநீர் காலம் தான் வசந்த காலம். பின்பனி காலத்தில் இலைகளை உதிர்த்த மரங்கள் வசந்த காலத்தில் தான் திரும்பவும் துளிர்க்கும், பூக்கள் பூக்கும், மனதை வருடும் தென்றல் காற்று வீசும், இதமான வெயிலும் இருக்கும். அப்படிப்பட்ட வசந்த காலம் வந்துவிட்டதை முதலா இனிமையா கூவி எல்லாருக்கும் தெரிவிப்பதே நீதான். பிறகுதான் மற்ற பறவைகள் மழைக்காலத்துக்கு தேவையான உணவை சேகரிக்கின்றன என்றது தேவதை. தேவதை சொன்னதை ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தது குயில். புறா குணுகுவதும் மயில் அகுவதும் இனிமையா இருப்பதில்லை. அதை தங்களின் பலவீனமாகவும் நினைப்பதில்லை. இது மாதிரி நீ காகத்தின் கூட்டில் முட்டையிடுவது உன் வாழ்க்கை முறை. அதை பலவீனமா நினைக்காம உன் பலம் மட்டுமே மனசுக்குள்ள இருக்கட்டும் என்றது தேவதை. உற்சாகம் பெற்ற குயில் தேவதையை வணங்கிவிட்டு பறந்தது. மறுநாள் அதிகாலையில் விழித்துக் கொண்டது. குளிர்ச்சியான தென்றல் உடலை தழுவுவதை உணர்ந்தது. எட்டத்தில் நின்றிருந்த வேம்பு நேற்று வரை மொட்டையாக இருந்தது. இன்றோ இளம் பச்சை நிறத்தில் இலைகள் துளிர்த்திருந்தன. வெள்ளை நிற பூக்கள் அரும்பி இருந்தன. வசந்த காலம் வந்துவிட்டதை குயில் உணர்ந்து கொண்டது. நான் கவிக்குயில், வசந்த கால பறவை. நான் கவிக்குயில், வசந்த கால பறவை. அனைவருக்கும் வசந்தம் வந்துவிட்டதை அறிவிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அக்கூ அக்கூ என ராகமிட்டு பாட ஆரம்பித்தது. நண்பர்களே, இதுல வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பலம் மட்டும் தெரிஞ்சு சந்தோஷப்படுங்க. பலவீனத்தை நினைச்சு எப்போதுமே வருத்தப்படாதீங்க. மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திக்கலாம். நன்றி.